இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் முருகன் பார்த்தீங்கன்னா, பால தண்டாயுதபாணியா காட்சி கொடுக்குறாருங்க. இந்த முருகன் கோவில்ல வந்து பக்தர்களுக்கு நெறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பக்தர்கள் தங்களுடைய அனுபவ ரீதியா சொல்லியிருக்காங்க. முக்கியமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு. ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா கூட இந்த முருகப்பெருமான்ட்ட வந்து உத்தரவு கேட்டுட்டு போய் தான் செய்றாங்க. அதாவது இங்கு வாக்கு சொல்லப்படுது இந்த கோவில்ல. வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு குறிப்பால ஒரு வாக்கு சொல்றாங்க. அதனால அங்க நெறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கும் பக்தர்கள் வந்து அதிகமான பேர் இங்க வழிபட்டுட்டு போறத பார்க்குறோம். இந்த இடம் எங்க இருக்கு? நீங்க இந்த கோவிலுக்கு வரதுன்னா எப்படி வரணும்? இது எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவுக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன். கவனிச்சு இந்த வீடியோவ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நான் வழக்கறிஞர் தினேஷ் பேசுகிறேன். நான் வந்து சேலம் மாவட்டம் திருமலகிரி கிராமம். நாங்கள் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். என்னோட தாத்தா வீடு வந்து இங்கே இருக்குது, கவரி கிராஸில் தான் இருக்குது. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு முருகன் கோவில் இருக்குது, அங்கே வந்து வாரம் ஆனால் வாக்கு சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை ஆனால் அங்கே போனால் நிறைய நம்ம முடிவெடுக்க முடியாத தருணங்களில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை சரியான பாதையில் போகிறதுக்கு நல்லபடியாக வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. எங்கள் அம்மாவோட தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட வந்து குழந்தைங்க இல்லாமல் இருந்தது. அவங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டாக்டர் வெளியில எல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் எதுலேயுமே வந்து அவங்க எதிர்பார்த்த பலன் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் மாமாவோட ஒய்ஃபு வந்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு வந்து வாரம் வாரம் வருவாங்க. நிறைய பூஜைகளில் வந்து கலந்துக்குவாங்க, வாக்கு கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு உத்தரவு வாக்கு ஒன்று வந்து முருகன் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பாக உனக்கு வந்து குழந்தை பிறக்கும், உனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே 2015 வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அவனோட பேர் வந்து தீபன். மறுபடியும் 2019 வந்துட்டு இன்னொரு ஆண் குழந்தை, அவன் பேர் வந்து நலன். 2 பேருமே வந்து இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நாங்களும் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதனா ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை வேற விஷயங்கள் எதனா கேட்கணும், இல்லை உடல்நிலை ஏதோ சரியில்லை, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி பண்ண முடியல அப்படின்னு வந்து கேட்குறப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தது. அதாவது நமக்கு வீண் விரயம் ஆகாம ஒரு தப்பான முடிவெடுத்து அதில் கஷ்டப்படாம ஈஸியா நம்ம அந்த விஷயத்தை எப்படி செய்யணும், எப்படி அதை கடந்து போகணும், நமக்கு சரியான வழி எதுவோ அதை வந்து நமக்கு சரியான முறையில் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து நாலேஜ் காலேஜில் வந்து படித்தேன். சேலத்தில் இருக்க நாலேஜ் காலேஜில். எனக்கு வந்து எப்பயும் மற்றவங்க மாதிரி வந்து நம்ம படித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. நான் வந்து யோசித்தேன், எனக்கு வந்து அரசியலில் வந்து ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி, ஆர்வம் அதிகம். அதனால் என்ன செஞ்சேன்னா, நான் 2016 கட்சிகளில் பயணிச்சப்போ என்னன்னா, எனக்கு வந்து வெறும் சம்பளம் வாங்கிக்கிட்டு என்னுடைய நாட்களை ஓட்டுறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி அரசியல் புறம் நிறைய அமைப்புகள்ல இருக்கும், நம்ம வந்து நம்மளோட பாதை எதுவா இருக்கும், மக்களுக்கு பயன்படுற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றத வந்து தீர்மானிச்சேன். என்னோட 7th செமஸ்டர் முடிச்சு 8th செமஸ்டர் வந்து இன்ஜினியரிங்ல வந்து போகும்போது 8th செமஸ்டர் போகும்போது தான் நான் முடிவு பண்ணேன், நம்ம வந்து அட்வொகேட் லா படிக்கலாம். லா படிச்சுன்னா நிறைய பேருக்கு பயன்படும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது ரொம்ப பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்ய முடியும், நீதி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து தோணுச்சு. நானும் படிக்கலாம்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணேன். ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்து ஒத்துக்கல. ஏன்னா அப்போ வந்துட்டு லா படித்தவங்க எல்லாருமே வந்து அதிகமான வந்து ஸ்கோப் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அட்வொகேட் இருக்காங்க அப்படின்றது. எத்தனை பேர் இருந்தாலுமே நம்ம ஒரு தொழிலை சரியாக செஞ்சோம்னா நமக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை கிடைக்க, மக்கள் நம்மளை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு நான் என்ன சொன்னேன்னா, அவங்களோட விருப்பப்படி ஜாதகம் பார்த்தாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சாங்க, எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தோணுனது என்னன்னா, நம்ம வந்து கேட்போம், நம்ம முக்கியமான முடிவு நிறைய நம்ம முருகன் கோவிலில் தானே கேட்குறோம், நம்ம வந்து அங்கே வாக்கு கேட்கலாம். எனக்கு அதில் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை, எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்ம வந்து வாக்கு கேட்போம். வாக்கு கேட்டு நான் சொன்னா படிக்கிறேன், இல்லைன்ட்டா நான் வந்து படிக்கல, நான் அதை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்டதுல வந்து எனக்கு கடவுள், இங்க இருக்க முருகன் தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்தாரு. நீ வந்து படிக்கணும், யார் எது சொன்னாலும் நீ கேட்காத படி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறம் வந்து படித்தேன். முடிச்சுட்டு 2021 18ல வந்து இன்ஜினியரிங் முடித்தேன். 21ல வந்து லா முடிச்சுட்டு அப்புறம் என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்போ அது இல்லாமல் நான் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் ஒன்று வந்து எழுதினேன். அப்போ நான் பண்ண மிகப்பெரிய தப்பே வந்து நான் இங்கே வந்து கேட்காம போனது தான். கண்டிப்பாக இங்கே வந்து கேட்டிருந்தேன்னா, அது ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தால் மேபி இன்னைக்கு வந்து நான் ஜட்ஜாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நான் இங்கே வராமல் போயிட்டேன். அது வந்து நான் பண்ண பெரிய ஒரு தப்பு தான். அதே மாதிரி எங்கள் அண்ணாவுக்கு வந்து திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துலேயும் வந்து நாங்கள் ஒரு சரியான ஒரு முடிவு கேட்காம இருந்தோம். அதுலேயும் வந்து ஒரு சிக்கல் உருவாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும்
அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எனக்கும் வந்து திருமணத்தில் வந்துட்டு எனக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து தோஷம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என் மாமா பொண்ணு வந்து ஒருத்தங்க இருந்தாங்க. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விருப்பம், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விருப்பம். ஆனால் எனக்கு தோஷம் இருக்கும், அவங்களுக்கு வந்து தோஷம் இல்லை அப்படின்றதுனால ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்பவும் நான் ஒரு முடிவு பண்ணது என்னன்னா, நம்ம வந்து கோவிலில் கேட்போம். எல்லா முடிவுமே எடுத்தோம். இப்போ அண்ணனோட வாழ்க்கை கேட்டோம், மாமாவுக்கு குழந்தைகள் இல்லாத கேட்டோம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வந்து அது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது வந்து கடவுளை மீறின சக்தி ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்னதான் ஜாதகக்காரங்களா இருந்தாலும் எல்லாருமே 100% சொல்லிட முடியாது. ஆனா நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு கடவுள் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியா நடக்குது அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம அங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் வந்து கோவில்ல வந்து கேட்டோம். கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து திருமணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில்ல வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாக்குல வந்து எனக்கு உத்தரவாக்கு வந்தது. திருவண்ணாமலையில வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போன வருஷம் திருமணம் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இப்பதான் குழந்தை வந்து பிறந்துச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணனா ஒண்ணா வாழ மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஜாதகரிய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மீறி ஒன்றும் கிடையாது. நீ போய் பண்ணு. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். எல்லாமே உனக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாக்குல வந்துச்சு. எனக்கு மற்றவங்க வந்து சொந்த பந்தத்திலேயோ இல்லை ஜாதக ரீதியோ சொன்னதில் எனக்கும் ஒரு சில தயக்கங்கள் இருந்தது. இருந்தாலும் கடைசியா கடவுளை நம்பணும். வந்து வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்டதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்து எனக்கு இப்போ 1 மாசம் வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இங்க வாக்கு கேட்டு வந்திருக்காங்க. நிறைய தொழிலுக்கு வந்து நிறைய கேட்டு வந்திருக்காங்க. கேட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே மேக்சிமம் இல்லை, எல்லாருக்குமே அவங்க அது மேல வந்து ஈடுபாடா இருந்து முழு மனசா வந்து கேட்டு வாக்கு கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடந்திருக்கு. இன்னைக்குமே நாங்க வாக்கு கேட்கலான்னு தான் வந்தோம். அது அதே மாதிரி இப்ப கேட்டிருக்கோம். அது மறுபடியும் வந்து அடுத்த டைம் வரும்போது அவங்களுக்கு அது முழுமையான ஒரு பலன் கிடைச்சிரும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து இந்த கோவில் வந்து இங்க இங்க மேட்டூர்ல வந்து காவிரி கிராஸ்ல வந்து இந்த கோவில் வந்து முருகன் கோவில் இருக்கு. இது ரொம்ப வருஷமா இருக்கு. இன்னைக்குதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது. ஆனா அது ரொம்ப வருஷமா நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியில இருந்துமே இருக்கு. சின்னதா ஒரு இடத்துல ஒரு குடிசையில இருந்து சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு கோபுரம் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு கோவில்ல வந்து இன்னைக்கு வாக்கு சொல்ற அளவுக்கு இந்த கோவிலுமே வளர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. நம்பிக்கையா வாங்க. உங்களுக்கு நீங்க முழு மனசோட எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும், கேட்கறதா இருந்தாலும், குடும்ப ரீதியாவோ, தொழில் ரீதியாவோ எதுவா இருந்தாலும் முழு மனசோட சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். கண்டிப்பா உத்தரவாக்கு வந்து முருகர் வந்து இங்க இருக்கிற முருகர் வந்து கொடுப்பாரு உங்களுக்கு. நன்றி. இப்படி இந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருமே ஒரு ஆச்சரியமான தகவல்களை சொல்கிறாங்க. அதுவும் 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் நாங்கள் இங்கே வந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம். மேட்டூரில் இருந்து காவேரி கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தொம்மங்கரடு அப்படின்னு அதாவது ஒரு மலை மேலே அமைந்த ஒரு கரட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் தான் இவர். இந்த முருகன் வந்து இங்கே வந்து ஒரு சித்தர் வாழ்ந்து தொம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய நினைவாகத்தான் இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த சித்தர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கருத்தாக இருக்குது. குறிப்பிட்டு இந்த தொம்மங்கரடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அதாவது எம்ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்கும், அங்கே வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னாலே போதும். வெள்ளிக்கிழமை நாளில் ரொம்ப விசேஷமாக வாக்கு சொல்லக்கூடியதை இந்த கோவிலில் முக்கியமாக பார்க்குறாங்க. அதே போல் சோழி போட்டும் பலன்கள் சொல்கிறாங்க. இந்த வாக்கு அப்படின்னு நமக்கு வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. இதனால் நிறைய பக்தர்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தொம்மங்கரடு அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்று பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.